கன்னியாகுமரியில் வாலிபரை எரித்துக் கொன்ற 3 பேர் கைது. கன்னியாகுமரி அருகே லீபுரத்தில் உள்ள பாட்டுக்குளத்தின் கரையில் கடந்த 14ஆம் தேதி மாலையில் பாதி எரிந்த நிலையில் வாலிபர் ஒருவர் பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து எரித்துக் கொல்லப்பட்டவர் யார் என விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் கொல்லப்பட்டவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டியைச் சேர்ந்த அரிகரசுதன், வயது 25 என்பது தெரியவந்தது. மேலும் அரிகரசுதனை கொலை செய்தது யார் எனவும் தெரியவந்தது. அதாவது அரிகரசுதன் கடந்த 13ஆம் தேதி தென்தாமரைகுளம் போலீஸ் நிலையத்தில் உள்ள ஒரு வழக்கு சம்பந்தமாக நாகர்கோவில் கோர்ட்டில் நடந்த விசாரணையில் ஆஜராக வந்தார். அப்போது அவர் நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்துள்ளார். இதில் ஏற்பட்ட தகராறில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. கொலை செய்யப்பட்ட அரிகரசுதனும் கன்னியாகுமரி லீபுரத்தைச் சேர்ந்த ராபர்ட் சின்ச என்பவரும் தூத்துக்குடியில் வேலை செய்த போது நண்பர்களாக இருந்துள்ளனர். இந்நிலையில் அரிகரசுதன் குமரிக்கு வந்தபோது அவரது நண்பரான ராபர்ட் சிங்கை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். பிறகு இருவரும் சேர்ந்து லீபுரம் பாட்டுக்குளத்தின் கரையில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது ராபர்ட் சிங்குடன் சேர்ந்து வடக்கு குண்டலை சேர்ந்த கண்ணன் மற்றும் வட்டக்கோட்டையைச் சேர்ந்த பெர்லின் ஆகியோரும் வந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக மது குடித்த போது திடீரென அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ராபர்ட் சிங் உள்பட 3 பேரும் சேர்ந்து அரிகரசுதனை கட்டையால் தாக்கியதில் அவர் இறந்துள்ளார். பின்னர் அவர் யாரென்று அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக அங்கு கிடந்த குப்பைகளை அவரது உடல் மீது போட்டு எரித்துள்ளனர். இதனையடுத்து போலீசாரின் தீவிர விசாரணையில் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.